நூலகம் ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்தின் சில பகுதிகளை தேக்கி வைத்திருக்கும் இடம். அறிவுத் திருக்கோவில்களான நூலகங்களில் புத்தகங்களாகவும், பாம் லீஃப் மேன்ஸ்கிரிப்ட் எனப்படும் ஓலைச்சுவடிகளாகவும், பேப்பர் மேன்ஸ்கிரிப்ட் எனப்படும் கையெழுத்துப் பிரதிகளாகவும், மின்னணுப் பதிவுகளாகவும் அறிவுசார் பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டுமாயின் அங்குள்ள நூலகங்களை அழித்தால் போதும் என்பார்கள். அதனால்தானோ என்னவோ, எந்தப் போர் நடந்தாலும் நூலக அழிப்பு என்பது எதிரி நாட்டின் மீதான தாக்குதலின் ஒரு பகுதியாக காலம் காலமாக நடந்து வருகிறது. பொதுவாக நூலகங்களை தேசிய நூலகம், பொது நூலகம், தனியார் நூலகம், கல்வி நூலகம் மற்றும் சிறப்பு நூலகம் என்று 5 வகைகளாக பிரிக்கலாம். அதிலும் குறிப்பாக கல்வி நூலகத்தின் ஓர் உட்பிரிவாக செயல்படும் ஆராய்ச்சி நூலகங்கள் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் மற்றும் மேலாய்வாளர்கள் ஆகியோரின் ஆராய்ச்சிகளுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். அச்சு இயந்திரமும் காகிதமும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் அறிவுசார் தகவல்கள் அனைத்தும் பனை ஓலைச் சுவடிகளிலும் காகிதச் சுவடிகளிலும் பதிவு செய்யப்பட்டன. குடும்ப சொத்துகளாக தனிநபர்களின் வசமிருந்த சுவடிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் படியெடுக்கப்பட்டு பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்டன. ஏராளமான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படாமல் அழிந்தும் விட்டன. இன்றும் கூட உலகம் முழுவதும் ஏராளமான ஓலைச்சுவடிகள் மற்றும் காகிதச் சுவடிகள் தனிநபர்கள், நூலகங்கள், மடாலயங்கள், தனியார் நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள் இப்படி பல இடங்களில் இருக்கின்றன. உலகெங்கிலும் உள்ள ஓலைச்சுவடிகளை கண்டறிவது, அவற்றை சேகரித்து ஓலைச்சுவடிகளின் உள்ளடக்கத்தை படித்து அவற்றை புத்தகங்களாக பதிப்பிப்பது போன்ற கடினமான பணிகளை மேற்கொள்வது சுவடியியல் ஆராய்ச்சி நிறுவனங்களின் முக்கிய பணிகளில் ஒன்று. இத்தகைய சிறப்பு பெற்ற ஆய்வு நிறுவனங்களில் ஒன்றான சென்னை திருவான்மியூர் பகுதியில் அமைந்திருக்கும் புரொஃபசர் கே.வி. சர்மா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பற்றிய ஓர் ஆவணப் பதிவே இன்றைய ஒளிரும் புன்னகை. பன்முகத்தன்மை கொண்ட பேராசிரியர் கே.வி. சர்மாவின் சொந்த சேகரிப்பான 6000 புத்தகங்களைக் கொண்டு 2010ஆம் ஆண்டு சென்னையில் துவங்கப்பட்ட பேராசிரியர் கே.வி. சர்மா ஆய்வு அறக்கட்டளை நூலகம் தற்போது 12,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேராசிரியர் கிருஷ்ண வெங்கடேஸ்வர சர்மா என்கிற கே.வி. சர்மா 22/12/1919 அன்று கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் செங்கன்னூரில் பிறந்தவர் கே.வி. சர்மா. சம்ஸ்கிருத ஆய்வியல் அறிஞர், இண்டோலஜி எனப்படும் இந்தியவியல் மற்றும் மான்ஸ்கிரிப்டாலஜி எனப்படும் சுவடியியல் நிபுணர், 100க்கும் அதிகமான புத்தகங்களின் ஆசிரியர், 450க்கும் அதிகமான ஆராய்ச்சிக் கட்டுரைகளை எழுதியுள்ளார். மேலும் 600க்கும் அதிகமான புத்தகங்களுக்கு மதிப்புரை எழுதியுள்ளார். இந்திய வானியல், கணிதம் ஆகிய பிரிவுகளில் நிபுணத்துவம் பெற்றவர்.
பேராசிரியர் சினிருத்த தாஸ். மொழியியல் மற்றும் சம்ஸ்கிருதத்தில் இரட்டை முனைவர் பட்டங்கள் பெற்றவர். பேராசிரியர் கே.வி. சர்மா ஆய்வு அறக்கட்டளையின் கௌரவ இயக்குனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருதத்துறை பேராசிரியராகவும் துறைத் தலைவராகவும் பணியாற்றியவர். இவரது தலைமையில் சென்னை பல்கலையின் சம்ஸ்கிருதத் துறையில் நியூ கேட்டலாகஸ் கேட்டலாகிரம் எனப்படும் அட்டவணைகளின் அட்டவணையின் 28 பகுதிகள் நிறைவு செய்யப்பட்டன. வணக்கம். நான் எல்லாருக்கும் இப்போ நம்ம பாரதிய கலாச்சாரம் பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். இன்றைக்கி இதை பார்த்தோன்னா மாடர்ன் எஜுகேஷனில் நமக்கு சயின்ஸ், ஆர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்கு. நம்ம அந்த மாதிரி நம்ம பழைய காலத்தில் கூட இந்த மாதிரி டிவிஷன் இருந்தது. வேதம் மற்றும் ஞானம்னா வேத படித்தான்னா சயின்ஸ், ஆர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரியும், எல்லாம் இருக்கே. எப்படி தெரியும்? இது எல்லாம் நமக்கு புஸ்தகங்கள் இருக்கீங்கள். எங்கே இருக்கீங்க? நம்ம எல்லாம் உழைச்சுடியில் இருக்கு. ப்ரொஃபஸர் கே.வி. சர்மா இப்போ சொல்கிறாங்க இல்லை, ப்ரொஃபஸர் கே.வி. சர்மா எதுக்கு we are talking about அதை பற்றி எதுக்கு தெரியும்? அவர் எங்கே பிறந்தனார்? கேரளாவில். எப்போ? 1919. இப்போ 2023 ஆஃப்டர் 100 years ஆல்மோஸ்ட் 100 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பேச போகிறோம். ஏன் அவர் என்ன பண்ணிட்டார், எங்கே பிறந்தார், என்ன ஒர்க் பண்ணலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆள். நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள், ஃபர்ஸ்ட் ஆள் அவர் இந்தியன் சயின்ஸ் பற்றி ஆஸ்ட்ரோனமி, மேத்தமெட்டிக்ஸில் நிறைய புஸ்தகங்கள் உழைச்சொடி அடிச்சுட்டு அதை படிச்சுட்டு எடிட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. மோர் தென் 100 மேலே புஸ்தகங்கள். 1940ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றபின் சம்ஸ்கிருத மொழியின் பால் கொண்ட பேரார்வத்தில் 1942ஆம் ஆண்டு சம்ஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். 1978ஆம் ஆண்டு டீலிட் எனப்படும் முனைவர் பட்டம் பெற்றார். அரிய பல சம்ஸ்கிருத படைப்புகள் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் இருப்பதை அறிந்த சர்மா அவற்றை முழுமையாக அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். 1944ஆம் ஆண்டு கேரள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் கீழ்த்திசை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவடிகள் நூலகப் பிரிவில் மேற்பார்வை பண்டிதராக பணியில் சேர்ந்தார் கே.வி. சர்மா. பழமையான ஓலைச்சுவடிகளை கவனமாக கையாளுவது, அவற்றில் எழுதியிருப்பதை படித்து புரிந்து காலத்தால் பழுதடைந்த சுவடிகளில் விடுபட்ட எழுத்துகள் மற்றும் கருத்துக்களை அனுபவத்தின் வாயிலாக அறிந்து சீர்திருத்தி அச்சுப் புத்தகமாக வெளியிடும் பணி சுவடியியல் என்று அழைக்கப்படுகிறது. பின்னாளில் தலைசிறந்த சுவடியியல் நிபுணராக அறியப்பட்ட ஷர்மாவின் சுவடியியல் துறை சாதனைகளுக்கான அடித்தளமாக அமைந்தது இந்த பணி. இந்த நூலகத்தில் இருந்த 50,000 சம்ஸ்கிருத ஓலைச்சுவடிகளின் பகுப்பாய்வு பட்டியலை 7 ஆண்டுகளில் தயாரித்து சாதனை படைத்தார் கே.வி. சர்மா. முனைவர் மமதா மிஸ்ரா தாஸ். பேராசிரியர் கே.வி. சர்மா ஆய்வு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலாளர். ஒடிஷா மாநில அரசு அருங்காட்சியகத்தின் சுவடிகள் பிரிவில் 23 ஆண்டுகால பணி அனுபவமும்
சென்னை பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத துறையில் நியூ கேட்டலாகஸ் கேட்டலாகிராம் உருவாக்கத்தில் 10 ஆண்டுகால பணி அனுபவமும் பெற்றவர். ஓலைச்சுவடிகளில் எழுதியுள்ளதை படித்து திருத்தம் செய்து அச்சுப் புத்தகமாக வெளியிடுவதில் நிபுணத்துவம் பெற்றவர். குறிப்பாக ஒடியா மொழி ஓலைச்சுவடிகளை படித்து அறிவதில் விற்பன்னராக போற்றப்படுபவர். 1994 என்னோட பிஹெச்டி இன் சம்ஸ்கிருத் முடிச்சுட்டு நான் சென்னை வந்து லீவில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு ப்ரொஃபஸர் கங்காதர் பண்டா, அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரில் அட்வைசர் இருந்தாங்க. அவங்க பார்க்குறதுக்கும் கேவி சர்மா வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. எனக்கு கேவி சர்மா பார்த்தே அந்த பேரு கூட எனக்கு தெரியல. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு தெரியுது. அவங்க வரும்போதும் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க. கேவி சர்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே. அப்போது மை ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ்டு மீ. அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூ லெட்டர் எடுத்து வந்தாங்க. அது 54 ஸ்டேர் கேஸ். அது ஸ்டேர் கேஸில் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ லெட்டர் கொடுத்தாங்க. போனேன். அந்த இன்டர்வியூ லெட்டர் ஒரு சண்டே இன்டர்வியூ இருந்தது. அப்போது அது விவேகானந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க, ப்ரொஃபஸர் ராமரத்னம். அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் சார் 2 பேர் இருந்தாங்க இன்டர்வியூக்காக. என்னோடய சப்ஜெக்ட் வந்து மேனுஸ்கிரிப்டாலஜி. நான் மேனுஸ்கிரிப்டாலஜியில் ஒர்க் பண்ணிட்டேன். அந்த மேனுஸ்கிரிப்ட் செக்ஷன்லேயே ஒர்க் பண்ணேன். என்னோடய தேசிஸ் கூட கிரிட்டிக்கல் எடிஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ஓலைச்சுவடியிலேருந்து காப்பி பண்ணி எடிட் பண்ணி நான் தேசிஸ் சப்மிட் பண்ணேன். ஸோ அது மேனுஸ்கிரிப்டாலஜி இருக்கனால சாருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ சார் வந்து இன்டர்வியூவில் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியல. எனக்கு அவ்வளோ தெரியல. நான் கூட நர்வஸாக இருந்தேன். எனக்கு கேட்லாக் அவ்வளோ தெரியல. அல்ஃபாபெட்டிக்கல் கேட்லாக், டிஸ்கிரிப்டிவ் கேட்லாக் அவ்வளோ தான் தெரியும். வேறு எத்தனை வெரைட்டிஸ் கேட்லாக்ஸ் இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க கேட்டாங்க. நான் அவ்வளோ ரிப்ளை அவனுக்கு கொடுக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியல. ஹீ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர், நீ அப்பாயிண்டட் ஆஸ் அ ரிசர்ச் ஸ்காலர் சொல்லிட்டு ஒரு கொடுத்தாங்க. அது ப்ராஜெக்ட் என்ன, சயின்டிஃபிக் டெக்ஸ்ட் இன் சான்ஸ்கிரிட். அது ப்ராஜெக்ட் இருந்தது. அதில் அந்த ப்ராஜெக்டில் வந்து 2 அசோசியேஷன் 2 ரிசர்ச் ஸ்காலர் இருந்தாங்க. ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ஒரு மாதம் ஒரு 3 மாதக்குள்ளே விட்டுவாங்க. அதுக்கு நிறைய ஆள் வந்தாங்க போகிறாங்க. நான் மட்டும் அதை ரிசர்ச் அந்த ப்ராஜெக்ட் முடிய வரைக்கும் நான் இருந்தேன் சார்கிட்டே. நான் மட்டும் ஒரு மேனுஸ்கிரிப்ட் செக்ஷனில் இருந்தேன். ஓலைச்சுவடி படிக்க தெரியும், இண்டெக்ஸிங் தெரியும், கேட்டலாகிங் தெரியும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் ஒடியா ஸ்கிரிப்டில் சம்ஸ்கிருதம் எனக்கு லாங்குவேஜ் சம்ஸ்கிருதம், எல்லா சம்ஸ்கிருத மேனுஸ்கிரிப்ட் கூட ஒடியா ஸ்கிரிப்டில் இருக்கனால எனக்கு கஷ்டமாக இல்லை. சம்ஸ்கிருதம் படித்து ஒடியா படிச்சுட்டு ஒடியா ஸ்கிரிப்டில் படிச்சுட்டு சம்ஸ்கிருத டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் வேறு ஸ்கிரிப்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் 97 இதை வந்து ஒரு சாருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு ரிசர்ச் சென்டர் ஓப்பன் பண்ணலாம். 1951ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத துறையில் நியூ கேட்டலாகஸ் கேட்டலாகிராம் எனப்படும் அட்டவணைகளின் அட்டவணை தயாரிப்பு பணிகளில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு நூலகத்தில் உள்ள அனைத்து சுவடிகள் மற்றும் புத்தகங்கள் பற்றிய விவரங்களின் தொகுப்பே கேட்டலாக் எனப்படும் அட்டவணை பட்டியல். இவ்வாறான பல அட்டவணைகளின் தகவல்களை ஒரே இடத்தில் தருவது அட்டவணைகளின் அட்டவணை, அதாவது கேட்டலாகஸ் கேட்டலாகிராம். உலகம் முழுவதும் உள்ள 1000த்திற்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் விரவி கிடக்கும் சம்ஸ்கிருதம், பாலி, பிரகிருத் மற்றும் அபாப்ரம்ச மொழி படைப்புகளை கொண்ட ஓலைச்சுவடிகள் மற்றும் காகிதச் சுவடிகள் பற்றிய தகவல்கள் கொண்ட புதிய அட்டவணைகளின் அட்டவணை நியூ கேட்டலாகஸ் கேட்டலாகிராம் தயாரிக்கும் பணி 1935ஆம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. இந்த பணி 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. ஏறக்குறைய 80 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த பணியின் நிறைவில் 42 அட்டவணைகளின் அட்டவணை தொகுதிகள் தயாரிக்கப்பட்டன. பஞ்சாப் ஹோஷியாப்பூரில் உள்ள விஸ்வேஸ்வரானந்த் ஆய்வு நிறுவனத்தின் பொது இந்தியவியல் ஆராய்ச்சி மற்றும் நூலகத் துறைகளின் காப்பாளராக
1962ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த பேராசிரியர் கே.வி. சர்மா அதே நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்று 1980ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றார். பணி ஓய்வுக்குப் பின்னான காலங்களிலும் தன் துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் கே.வி. சர்மா 1997ஆம் ஆண்டு இந்தியாவின் கலை இலக்கியம் மற்றும் பண்டைய அறிவியல் அறிவு குறித்தான ஆராய்ச்சிப் பணிகளுக்காக ஸ்ரீ சாரதா எஜுகேஷன் சொசைட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர் என்ற அமைப்பை துவங்கினார். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஆரம்ப காலத்தில் சந்தித்த ஒரு நபர், ஒரு மகா புருஷர் யாருனாக்கா ப்ரொஃபஸர் கே.வி. சர்மா. ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கிறத எழுத்தெல்லாம் படிக்கிற மாதிரி அந்த பாஷையை கற்றுண்டு அவர் அதுக்கு மேலே அந்த விஷயங்களை வச்சுண்டு இந்த நவீன காலத்துக்கான தேவையான ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறவர். பாரதிய ஞானத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அறிவியலும் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. ஸோ அந்த விஞ்ஞானத்தை நம்ம வெளியில் கொண்டு வரணும், அதை உபயோகப்படுத்துகிறோம். நம்ம ஹியூமனிட்டிஸ் ஆர்ட்ஸ் மாத்திரம் போகாது, சயின்ஸஸும் வேணும்னு சொல்லிட்டு ஏஐசிடி மூலம் கொண்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பாலிசி டெசிஷன் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணச்சு இதுக்கு எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிது. ஒரு தேடல் வந்திருக்கு புதுசாக. இப்போது எல்லாருக்கும் பாரதம் முழுசாக வந்திருக்கு தேடல் இதுக்கு. ஸோ எங்கெல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி தேடல் வரைச்ச எங்கெல்லாம் போய் தேடுவோம். ஒரு பக்கம் நம்ம மனசில் ஒரு தேடல், ரெண்டாவது இது தேடுறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி இன்றைக்கி இடம் பார்த்தா நிறைய இடம் இல்லை, சில இடங்கள் தான் இருக்குது. அதில் ஒன்று நம்ம டாக்டர் கே.வி. சர்மா ஆரம்பித்த இந்த லைப்ரரி. நம்ம இன்றைக்கி டாப் 5 நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருக்கும். அதில் எக்கானமியில் என்ன வேணும், அறிவியலும் வேணும். எக்கானமி வியாபாரம் மாத்திரம் இல்லை, அறிவியல் இருந்தால் தான் வியாபாரமும் வரும். வெளிநாட்டில் கொடுத்த அறிவியல் மாத்திரம் எடுத்துக்க முடியாது. நம்ம நாட்டிலையும் இருந்திருக்கு அறிவியல். 5000 வருஷம், 7000 வருஷம், 8000 வருஷமாக நம்மக்கிட்ட அறிவியல் இருந்திருக்கு. அந்த அறிவியலில் என்ன, அதை இன்றைக்கி எப்படி உபயோகப்படுத்தலாம், இன்றைக்கி நம்ம எப்படி அதை விஞ்ஞானம் உபயோகப்படுத்தி நம்ம இன்றைக்கி பண்ணுற ப்ரொடக்ஷன், இன்னைக்கு பண்ணுற மேனுஃபேக்சரிங், இன்றைக்கி பண்ணுற தேவைகள், நாட்டுக்கு தேவைகள், இன்றைக்கி எப்படி வாட்டர் ஹார்னஸிங், நீர் சேமிப்பு, அது எப்படி முக்கியமானது, அக்ரிகல்ச்சர், நம்ம உடம்புக்கு ஆயுர்வேதம், ஒன்றுத்துக்கு எப்படி தேவைகள்னு பார்த்து எடுத்துக்கிறதுக்கு எங்கேருந்து இப்போ எடுப்பீங்க. இதெல்லாம் தேவைகள்னு தெரிஞ்சு போச்சு. இந்த தேவைகளை பூர்த்திப்படுத்த ஒரு இடம் வேணும். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் தான் இடம். இந்த மாதிரி பீப்புளெலாம் லைக் டாக்டர் கே.வி. சர்மா, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பாரத தேசத்தில். அவங்க எல்லாம் நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. பாரத ஞானத்தில், பண்டைய ஞானத்துக்கு இது ஒரு ரொம்ப அழகான அடையாளக்குறி. இதை இன்னும் மேலே மேலே எடுத்துகிட்டு போகணும். அவர் விட்டுட்டு போனது இன்னும் அவ்வளோ இருக்குது. அடுத்த 90 வருஷம் பண்ணாலும் அவர் விட்டுட்டு போன நூலில் போது ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியில் கொண்டுறதுக்கு அவ்வளோ சேர்த்து வச்சு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் பொக்கிஷங்கள். இதெல்லாம். என் பேர் கோபு. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் துறையை விட்டு இந்தியாவுக்கு வந்தேன். கல்கியோடைய பொன்னியின் செல்வனும் சிவகாமியின் சபதமும் படித்து கலை மேலே பயங்கர ஆர்வம் வந்தது. அந்த காலத்தில் கோயில்கள், இந்த அஜந்தா அந்த மாதிரி இடங்களுக்கெலாம் போயிட்டு இருந்தேன். அப்பொழுது டெல்லி பேராசிரியர் சுவாமிநாதன் ஒருத்தவர் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. மாதம் சொற்பொழிவுலாம் நடத்திட்டு இருந்தார். அவர் எனக்கு கே.வி. சர்மாவுடைய ஒரு புக்கு ஒன்று கொடுத்தார். அப்போ இந்த நிறுவனத்தோடைய கே.வி. சர்மா புக்கு ஒன்று கொடுத்தார். அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ஆரியபட்டா, பிரம்மகுப்தா, பாஸ்கரான்ற பல பெயர்களையும் ரொம்ப அதிசயப்பட்டு படித்தேன். கணித யுக்தி பாஷா அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி இவங்க ஒரு செமினார் நடத்துகிறாங்க, இந்த கே.வி. சர்மா ஃபவுண்டேஷன். அங்கே போய் பார்த்தா அது கணித யுக்தி பாஷாவில் கேல்குலஸ் பேசியிருக்காங்க. இந்தியன்ஸ் கேல்குலஸ் பண்ணியிருக்காங்களா? நான் நியூட்டன் மட்டும்தானே கேள்விப்பட்டேன், அது சமஸ்கிருதத்தில் கேல்குலஸ்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுலேருந்து இந்த நூலகத்துக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தேன். இங்கே பல புஸ்தகங்கள் சமஸ்கிருத புஸ்தகங்களாக இருந்தாலும் பல புஸ்தகங்கள் ஆங்கில நூல்களாக இருக்கின்றன, மொழிபெயர்ப்புகளாக இருக்கின்றன. கே.வி. சர்மா அவரே கண்டுபிடிச்ச பல ஓலைச்சுவடிகளை அவர் அந்த சுவடிகள்லாம் படித்து பதிவெடுத்து அதை அச்சில் ஏற்றி அதுக்கப்புறம் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தார் அவர். அந்த மாதிரி நூல்களுக்கெல்லாம் இங்கே இருக்குது, இங்கே தான் கிடைக்கிது, நிறைய அச்சில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் கோர்ஸுக்கு படிக்கணும்னா இல்லைனா வேறு ஏதாவது லெக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா அந்த புஸ்தகத்தை எங்கேயாவது ரெஃபர் பண்ணணும்னா இங்கே தான் வரணும். இங்கே தான் தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக முக்கியமான அஸ்ட்ரானமி, இந்தியன் அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வானியல் கணிதத்துக்கு முக்கியமான லைப்ரரி இந்த கே.வி. சர்மா லைப்ரரி தான். இங்கே மற்ற பல புத்தகங்களும் இருக்கின்றன. மற்ற சமஸ்கிருத இலக்கியம், மொழிபெயர்ப்பு, விவாதங்கள், அப்படிலாம் கூட மற்ற நூல் உரைகள் அதெல்லாம் கூட இருக்குது, ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதையும் அப்போ படிப்பேன். ஆனால் நான் மெயினாக இங்கே வர்றது கணிதத்திற்கும் வானியலுக்கும் இருக்கிற புத்தகங்கள் படிக்கிறது தான், பார்க்குறது தான் வரேன். கே.வி. சர்மா ஃபவுண்டேஷன் இந்தியன் சயின்சஸ்னு ஒரு செமினார் நடத்தினாங்க, இந்திய பாரம்பரியங்கள். அதில் விண்ணியல் தவிர ஆயுர்வேதம்,
இந்திய ரசாயனம், அப்புறம் கம்ப்யூட்டர் துறைக்கு கணிதத்தில் எப்படி பயன்பட்டது அப்படிங்கிற சில தலைப்புகள்லாம் வந்து நிறைய பேச்சாளர்கள்லாம் அழைச்சி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இது ஒன்று தெரியறதே எவ்வளோ இருக்குது, கட்டுறது கைமண் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என் பேர் ராஜராஜேஸ்வரி. நான் என்னோடய பிஎஸ்சி வந்து மேக்ஸில் பண்ணினேன். எம்ஏ வந்து சான்ஸ்கிரிட் பண்ணினேன். எம்ஃபில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்தியன் மேக்ஸில் பண்ணினேன் 2010. அப்போலேருந்து தான் இங்கே கேவி சர்மா ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் என்னோடய அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய எம்ஃபில்ல வந்து மகாஜானன உபாய பிரகாரன்ற ஓலைச்சுவடி அந்த மேனுஸ்கிரிப்ட் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணினேன். அந்த ஓலைச்சுவடி இங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிது. அது என்னென்னா சைன் சீரீஸ், நம்ம சைன் டீட்டா டெரிவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சீரீஸ் வந்து கேரளா அஸ்ட்ரானமர் மாதவாங்கிற கேரளா அஸ்ட்ரானமருக்கு ப்ரொஃபஸர் கேவி சர்மா அட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த மேனுஸ்கிரிப்டை. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எடிட் பண்ணினோம். இது என்னோடய எம்ஃபில். நான் இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட்டில் என்னோட பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன். என்னோட ரிசர்ச் வந்து இந்தியன் அஸ்ட்ரானமியில் 2010லேருந்து இப்போ 2023 கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்துட்டு போகிறேன். எனக்கு இந்தியன் அஸ்ட்ரானமி சொல்லிக் கொடுத்தது இங்கே வந்து ப்ரொஃபஸர் ஸ்ரீராம் தான். இங்கே தான் என்னோடய ரிசர்ச்சான டிஸ்கஷன், எனக்கு ரிசர்ச்க்கான ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே எனக்கு ஒரே ரிசோர்ஸ் இங்கே இருக்க இந்த ஃபவுண்டேஷன் தான். இந்தியன் அஸ்ட்ரானமி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் வரணும். ஏன்னு சொன்னால் நிறைய இடத்துக்கு எங்கேயுமே கிடைக்காத டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி ரெஃபர் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியபட்டியம் வந்து ப்ரொஃபஸர் கேவி சர்மா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அந்த புக் இருக்குது. தந்திர சங்கிரம் இஸ் அன் ஆசம் புக். பாஸ்கர பிரபா இருக்குது. அண்ட் இப்போது சித்தாந்த சரண்மணியோட 3rd பார்ட் கணிதாத்தியாயம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு 48 அந்த மாதிரிக்கு இருக்கிறப்போ நான் இங்கே எதாச்சும் புக்கு பார்க்க வந்தப்போ சம்ஸ்கிருதம் திரும்பி படிக்கலாமே அப்படின்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறமா எம்ஏ வியாக்கரணம் பண்ணேன். எம்ஏ வியாக்கரணம் பண்ணுறப்போ இங்கே வந்து எல்லா ரெஃபரன்ஸ் புக்கும் எடுத்துகிட்டு படிக்கும்போது தான் இங்கே மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஒர்க்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அவரோட பப்ளிஷ் பண்ண புக்ஸ் எல்லாம் படித்து ஒரு இன்ஸ்பிரேஷனோட தெலுங்கு ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது தேவநாகரிக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் பண்ணலாமேன்னு அது ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னி. காளிந்தி முகுந்த செம்பு அனு ஒரு பெரிய காவியம், செம்பு காவியம் எடுத்திருக்கேன். அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ லெக்ஸ்கான் ஒர்க்ஸு ஒரு 5 நானார்த்த சப்தரத்னம், அதுக்கப்புறமா கவிஜயன சேவதி நிகண்டு, நானார்த்த பதபேட்டிகா, அவ்யயாத்னவம், இந்த மாதிரி புக் லெக்ஸிகான் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மம்தா மேமோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து என்னோடய கிராஜுவேஷனும் தெலுங்கு லிட்ரேச்சரில் பண்ணேன். போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்ஏ வியாக்கரணத்தில் பண்ணேன். தெலுங்கு சம்ஸ்கிருதம் ரெண்டும் தெரிஞ்சதுனால இன்னும் நல்லா எல்லா மேனுஸ்கிரிப்டும் வெளியே கொண்டு வரலாமே ஆனால் ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. இந்த லெக்சிகான் ஒர்க் பண்ணும்போது காளிந்தி முகுந்த செம்புன்னு ஒரு ஒர்க் பார்த்தேன். அது வந்து தெலுங்கு ஒர்க்கு, லிங்கம் பட்டர் ஆர்த்தர். அது வந்து சிங்கிள் மேனுஸ்கிரிப்டாக இருக்குது. அது வந்து நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அது வந்து வெளியே கொண்டு வரலான்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பப்ளிஷ் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. இந்தியாவில் சம்ஸ்கிருத பண்டிதர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பிரசிடென்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹானர் விருது, கேரள சான்ஸ்கிரிட் அகாடமியின் வித்யா பூஷணம் விருது உட்பட பல விருதுகளைப் பெற்ற பேராசிரியர் கேவி சர்மா 2005ஆம் ஆண்டு தனது 86வது வயதில் இயற்கையோடு கலந்தார். பேராசிரியர் கேவி சர்மா மறைந்து 5 ஆண்டுகளுக்குப் பின் 2010ஆம் ஆண்டு
ஸ்ரீ சாரதா எஜுகேஷன் சொசைட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர் என்ற அமைப்பு புரொஃபசர் கே.வி. சர்மா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று பெயர் மாற்றம் பெற்றது. இந்திய ஓலைச்சுவடிகள் மற்றும் காகிதச் சுவடிகளில் கலை இலக்கியம் மட்டுமே எழுதப்படவில்லை. கணிதம், அறிவியல், வானசாஸ்திரம், ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள், கட்டிடக்கலை, வேதம், புராணம், அறிவியல் குறிப்புகள், தத்துவம், இதிகாசங்கள், இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது. சுவடிகளில் ஒளிந்திருந்த இந்திய பாரம்பரிய அறிவு குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஆராய்ச்சி முடிவுகளை அச்சுப் புத்தகங்களாகவும் ஆய்வுக் கட்டுரைகளாகவும் வெளியிடும் மாபெரும் பணியை மேற்கொண்டவர் கே.வி. சர்மா.